ஃபைனலாக வந்தாச்சு. ஒரு புது ஏரியாவாக இருக்குது, இடம் தெரியாமல் மாட்டி போயிட்டுருக்கோம். ஆமாம், அவங்களே வேறு நல்ல இடத்துக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்ன இடம் தெரியல. சரி, நாங்கள் அவசரத்தில் வேறு இடம் இப்போ புக் பண்ணோம். அதனால் சரி, இப்போ நல்ல இடமா நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பார்ப்போம். இதான் அவங்க ஒரு பஸ்ஸு போல். இவங்கெல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம், சேஃபாக போய் இன்றைக்கி சேர்ந்துட்டோம்னா சரி தான். ரொம்ப திகிலாக இருக்குது. எங்கள் டிரைவரே சொல்கிறாங்க, இங்கே ஏன் புக் பண்ணீங்க, இது ரொம்ப டேஞ்சரான ஏரியா வச்சேன் அப்படின்ட்டு. அவங்க தான் சரி சேஃபஸ்ட்டு ஏரியாவுக்கு நான் பேசி உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்ப்போம். அப்படியே போனால் சரி தான். இன்னுமே பயமாக இருக்குங்க. நைட் டைம் ஆயிடுச்சா, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே கொஞ்சம் புக்கிங் கேன்சல் பண்ணிட்டு வேறு பார்க்கலான்னு பார்த்தோம். அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வெளியில் வர்றதுக்கு. அங்கேயே புக் பண்ணிட்டோம் ஒரு டாக்ஸி, அப்புறம் ஹோட்டலையும் ஒன்று புக் பண்ணிட்டு இடமே கொஞ்சம் பயங்கரமாக இதாக இருக்குது. எப்படியாவது இது பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டா போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த டிரைவர் நம்மளுக்கு பேசிகிட்டு இருக்காரு. Nếu hồi nhưng mà hầu exactly hầu là người ta nhớ chỉ cả là cái này bà na go tide muka watu oziyoko noe nona hau nyado go tide muka watu oziyo dayo sweet go tide. இப்போ நம்ம போயிட்டு இடம் பார்த்தீங்கன்னா கயலி அப்படிங்கிற ஸ்லம்மு. இது ரொம்ப டேஞ்சரான ஸ்லம்மு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே. Dari gore aku kan. Dari ulu ka dai kira masimba. Dai kira ka left. ஒரு வழியாக ஃபைனலாக பார்த்தோம்னா புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதான் ஒரு பயம் இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி போட்டாச்சு, இன்றைக்கி புக்கிங் போட்டாச்சு, இங்கே இருந்துக்குவோம். நாளைக்கு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் சிட்டி ஏரியா அந்த மாதிரி போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். என்ன ஃபுட்டு வேணும்னு கேட்டாங்க. இங்கே உகாலி அப்படிங்கிறது தான் ஃபேமஸ்ஸு. இது வித் சிக்கனு வித் பீஃப் அப்படின்ட்டு 2 டைப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 400 ஷில்லிங்ஸ், கெனியன் ஷில்லிங்ஸ் வருது. அதாவது ஒரு 220 நம்ம நாட்டு காசுக்கு கன்வர்ஷன்லாம் போணுச்சுன்னா அந்த ரேஞ்சில் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 600 ஷில்லிங்ஸ், கெனியன் ஷில்லிங்ஸ் வருது. ஒரு 320 330 ரூபா நம்ம நாட்டு காசுக்கு வரும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுது டேஸ்ட்டு. நல்லாயிருக்கு, ஒரு புது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. புட்டு நம்ம ஊர் புட்டு மாதிரி இருக்குது. எந்த ஒரு உப்பு சப்பு எதுவுமே இல்லாமல் சப்புன்னு இருக்குது. இதோட சேர்த்து சாப்பிட்றதும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதான் நமக்கு கொடுத்துருக்க ரூமு. பரவாயில்ல, இன்றைக்கி இங்கே தான் தங்குறோம். நாளைக்கு என்ன முடிச்சதை பார்ப்போம்.